ப்ரொடியூசர் தாய் கிழவி. இந்த படம் இன்டர்வல் அப்ப எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, ஜாலியா போச்சு. ஆனா எல்லாரும் ரொம்ப பில்டப் கொடுத்த அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப், முக்கியமா அந்த தேர்ட் ஆக்ட், லாஸ்ட் 20-30 மினிட்ஸ் அப்படியே வேற ஒரு இம்ப்ரெஷன். படத்தோட கதையெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா ஒன்றும் கிடையாது. ஆனா கதை மாந்தர்கள் இருக்காங்கல்ல, எவ்வளவு வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ், என்ன ஒரு டெப்தான கேரக்டர் ரைட்டிங். அது சிங்கம்புலி வந்து படத்துல வந்து ஒரு கமல் ஃபேனா வருவாரு. கமலஹாசன் படத்துல நடிச்சிருக்க மாட்டாரு. ஆனா படம் ஃபுல்லா கமல் டிராவல் ஆற ஃபீலிங் நமக்கு இருக்கும். பாலசரவணன் படத்துல பூக்கடை வச்சிருப்பாரு. அவருக்கும் பூக்குமான பாண்டிங் வந்து ஃபுல் படமும் டிராவல் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்திருப்பாங்க. அருள்தாஸ் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கறத கன்வே பண்ணதுக்காண்டி அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது ஓசியில வர்ற ₹1 அவர் சம்பாதிச்சு ₹50 சாக்கடையில விட்டுருவாப்ல. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் சீன். பட் அந்த ஒரு சீன் போதும் அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் படத்துல அப்படிங்கறத சொல்றதுக்கு. ராச்சல் ரெபக்காக்கு படத்துல டயலாகே இருக்காது, அமைதியாவே இருப்பாங்க. ஒரு சீன்ல தான் அவங்க அம்மாவை பத்தி பேசுவாங்க, மற்றபடிக்கு ஃபுல் சைலன்ஸ். ஆனா அந்த சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் a lot. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு சைலன்ஸ் அது. அந்த கேரக்டர் வந்து சூப்பரா எழுதியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ராதிகா ஆஃப் கோர்ஸ் அந்த கடைசி 30 மினிட்ஸ்ல ஒரு மாதிரி தெனாவட்டான ஒரு பாடி லாங்குவேஜோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிருப்பாங்க. அற்புதம். இந்த படத்துல ஜெனரலா ஒன்று சொல்லணும் அப்படின்னா, தமிழ் சினிமால இன்னும் நிறைய அண்டர் ரேட்டட் ஆக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இன்னும் பிரமாதமா நடிக்கிறாங்க. இவங்களாம் நிறைய படத்துல ஒன்றும் பெருசா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் நிறைய இடத்துல வந்துச்சு. அந்த லிஸ்ட்ல வந்து முக்கியமா பாலசரவணன், அருள்தாஸ், முத்துக்குமரன், ராச்சல் ரெபக்கான்னு நிறைய வேற சொல்லலாம். இந்த படத்துல காமெடி இருக்கும், எதுவுமே ரொம்ப வலிஞ்சு திணிச்சிருக்க மாட்டாங்க. யாராவது போற போக்கில் ஒரு ரன்னிங் கமெண்ட் ஒன்று சொல்லுவாங்க, அது அவ்வளவு இயல்பா அவ்வளவு காமெடியா இருக்கும். பாலசரவணன் வந்து ஒரு சீன்ல ஆஸ்பத்திரிக்குள்ள போயிட்டு எங்க தள்ளுவண்டி அப்படிம்பாரு. தள்ளுவண்டின்னு அவர் மீன் பண்றது வந்து ஸ்ட்ரெச்சரை, அதை அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அவர் சொல்றாரு. பட் அது அவ்வளவு யதார்த்தமா அவ்வளவு என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காமெடி படத்துல ஜிகாகட் ஸ்பீட்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம எதை விட்டுறது எதை மிஸ் பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. எனக்கு படத்துல பிடிச்ச இன்னொரு 2 விஷயம், பினிஷிங்ல ஒரு மேரேஜ் நடக்கும். அந்த மேரேஜ் ஏதோ நமக்கு பர்சனலா தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணம் நடந்த மாதிரி ஒரு சந்தோஷம், பூரிப்பு. ஒரு ஆம்புலன்ஸ்க்குள்ள ஒரு சீன் வரும். அந்த சீன் ஒருத்தர் மனசு மாறணுங்கிறதுக்காக ரொம்ப கன்வீனியன்ட்டா ஃபேப்ரிகேட் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ரொம்ப மனச பசஞ்சிஃபிகேஷன் சீன் அது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில விஷயங்கள் இன்னும் யதார்த்தமா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஜார்ஜ் மரியம் வந்து சென்னையில இருந்து ஃபிளைட்ல வருவாரு. அது ஒரு சின்ன எபிசோடு. அது வந்து எனக்கு அவ்வளவு ஒட்டல. அதே மாதிரி இளவரசி கேரக்டரை வச்சு ஃபினிஷிங்ல வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் தேவையில்லையே, அதை அப்படியே கூட விட்டுருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. இதெல்லாம் பிக் பிக்சர்ல ஒண்ணுமே கிடையாது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லியே ஆகணும். விவாஸ் பிரசன்னா அற்புதமா பண்ணியிருந்தாரு. அதுவும் ஃபினிஷிங்ல வந்து ஒரு முருகர் பாட்டு வரும். பிரமாதம். அது ஓவராலா நல்ல படங்கிறத தாண்டி சில படம் பார்க்கும்போது தான் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப ஒரு திருப்தியான படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். எனக்கு இந்த படம் அப்படிதான் தோணுச்சு. இத்தனைக்கு இது வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். இது என்னோட ஒப்பீனியன், ரிவ்யூ கிடையாது. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னொரு ரிவ்யூல மீட் பண்ணலாம். பாய்.